1 ஹவருக்கு இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 வடையிலேருந்து 300 வடை வரலையும் நம்ம போட முடியும். இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இவங்க 3 வகையாக வந்து நம்ம வடை போட முடியும். ஒரே ஒரு மேன் பவர் மட்டும் இருந்தால் போதும். ஆவரேஜாக ஒரு 100 rupees வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக ஆகும். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் மினிமம் ஈஸியாக வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸுக்கு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வித்தியாசமான மிஷின் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ வடைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மிஷின் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கும் இன்றைக்கி வந்து நம்ம FOWMI இன்வென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சமோசா வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின், செமி ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி வந்து நிறைய மிஷினரிஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மிஷினரிஸ் நம்ம ஏற்கனவே எடுத்து காட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது எடுத்து பிஸ்னஸ் பண்ணவங்களையும் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வடை போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும், அது சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மிஷின் வந்து இவங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இவங்க 3 வகையாக வந்து நம்ம வடை போட முடியும். ஸோ அதாவது இன்றைக்கி பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைஸில் வந்து வடை இருக்கும். நார்மல் ஹோட்டல்ஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ரோட் சைட் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன வடையாக இருக்கும். அதாவது 3 வடை வந்து 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல வகையான டைஸில் வந்துட்டு நம்ம வந்து வடை மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆட்டோமேட்டிக் மிஷினரி தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து இந்த மிஷினரி எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இதில் வந்து வடை மேக் பண்ணி அதை எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல் இன் டீட்டெயிலாக வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி வந்து வடை போட்டு எப்படி எடுக்கிறாங்க, அது என்ன அளவுக்கு வந்துச்சு, அதோட அவுட்புட் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். 3 டைஸ் இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ் வேணும்னா சின்ன டை, பெரிய சைஸ் வேணும்னா பெரிய டை. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மேக்கிங் காஸ்ட்டும் செல்லிங் காஸ்ட்டும் கண்டிப்பாக டிஃபர் ஆக போகுது. அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்ஸ் இருக்க போகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மிஷினரியில் ஸோ ஒரே ஒரு மேன் பவர் மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு காலையில் ஊற வச்சு நம்ம அரைச்சோம் எடுத்தோம் அப்படின்னா இதில் போட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வடை வரப்போகுது. அதை வந்து ஃப்ரை பண்ணி அது வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அது எப்படி அப்படின்ற ஃபுல் ப்ராசஸும் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இருந்தாலே போதும். இதோட கரண்ட் கன்சப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 ஹவருக்கு வந்து நமக்கு ஒரு 3 யூனிட் ஓடும். ஸோ அப்போ ஆவரேஜாக இதோட கரண்ட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 ஹவருக்கு அப்படின்னா 6 யூனிட்டு. ஸோ ஆவரேஜாக ஒரு 100 rupees வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக ஆகும். ஸோ இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டஃபிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kgலேருந்து நம்ம வந்து திட்டத்தட்ட வந்து 3 கிலோ வரலையும் ஸ்டஃபிங் மொத்தமாக போட்டு நம்ம வந்து வடையை வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இதோட ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 8 hours யூஸ் பண்ணலாம். ஆனால் 1 ஹவருக்கு இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 வடையிலேருந்து 300 வடை வரலையும் நம்ம போட முடியும். ஸோ இதோட பீக் பிஸ்னஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். மார்னிங் ஹவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் லஞ்ச் டைமு, அப்புறம் ஈவினிங்லேருந்து ஒரு நைட் வரலையும் நல்லாவே இதோட பிஸ்னஸ் இருக்கும். ஸோ இந்த மிஷினரியில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மேக்கிங் காஸ்ட் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு வடை மேக் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 ரூபாயிலிருந்து இன்றைக்கி வந்து நமக்கு 2 ரூபாய் 2.5 ரூபாய் வரலையும் செலவாகுது. அதாவது அதோட சைஸை பொறுத்து. இன்றைக்கி உங்களுக்கே வந்து எவ்வளோ வந்து ஒரு வடை சேல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். நார்மலாக வந்து ஒரு 3 வடை 10 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 5 ரூபான்னு ஒரு வடை சேல் பண்ணுறாங்க. ஒரு வடை 10 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. ஸோ என்ன ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் வந்து ஒரு 2000லேருந்து 4000 வரலையும் நம்ம ஒரு நாளைக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த மிஷினரியில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நாளைக்கு நான் சொன்னது வந்து ஆவரேஜாக ஒரு 4000 வந்து நமக்கு வந்து வருவாய் வருது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் மேக்கிங் காஸ்ட் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இவி பில் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லேபர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் மினிமம் ஈஸியாக வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். ஸோ எல்லாருக்குமே மைண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா
இவ்வளோ சொல்கிறோம், இதோட ப்ரைஸிங் என்ன இருக்க போகுது அப்படின்னா இது வந்து 85,000 + GST அப்படின்ற ஒரு நல்ல ப்ரைஸிங் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி மிஷினரிஸில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது எந்த அளவுக்கு வந்து தரமாக இருக்கும் அப்படின்றது தான். இவங்க 1 இயர் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபீல்டில் ரொம்ப நாளாகவே இருக்காங்க. ஏற்கனவே பல மிஷினரிஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான சர்வீஸ் சப்போர்ட் அந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மிஷினரிக்கும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மிஷினரியை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம சாதாரணமாக ரோடில் போகும்போதே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வடை வந்து சின்ன சின்ன பொட்டி பொட்டி ஷாப்ஸில் கிளாஸில் போட்டு விற்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில ஹோட்டல்ஸ்க்கு நம்ம வந்து சப்ளை பண்ணலாம், கேட்ரிங்க்கு சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒன் ஆஃப் த மிஷின் தான் இந்த மிஷின். இது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினரி பார்த்தீங்க ஒரு வேளை நமக்கு வந்து ஹை ப்ரொடக்ஷன் தேவை அப்படின்னா வந்து இதுலேயே வந்துட்டு 2 ஃப்ரையர்ஸ் அண்ட் 2 ஃபில்லிங் இருக்கக்கூடிய மிஷினரிஸ் இருக்குது. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த மாடலும் இவங்க கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த மிஷினரி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்ம சாதாரணமாக கையிலேயே தட்டி போட்டு போயிடலாமே, இன்றைக்கி எதுக்கு இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இதில் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து ஹைஜீன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப்டர் கோவிட். ஸோ இது வந்து நம்ம வந்து கையை யூஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரதுனால அதில் வந்து நல்லாவே வந்து நம்ம ஹைஜீன் கொடுக்க முடியும் நம்ம கஸ்டமருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரே ஒரு மேன் பவர் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். இதுதான் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜாக நமக்கு இருக்க போகுது. ஸோ இந்த மிஷினரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக அவங்கள்ட்ட ஸ்டாக் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உடனே டெலிவரி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எனிவேர் இன் வேர்ல்டு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து எங்கே வேணாலும் டெலிவரி கொடுப்பாங்க. ஸோ அதில் இஷ்யூவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டெமோ பார்க்கணும் அப்படின்னாலும் இவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னை T.Nagarல இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெமோ பார்த்து இது எப்படி ஒர்க் ஆகுது, இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வடை எப்படி மேக் பண்ணி அதில் என்ன மாதிரியான சேல்ஸ் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்க போகுது, அது எப்படி வந்து பண்ணுறது, எப்படி எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல ஐடியாஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது கண்டிப்பாக அப்படின்னா வந்து அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.